வணக்கம் நண்பர்களே. நேற்றைய தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள். நான் உன்னை நினைக்கவே கூடாதுன்னு தான் முயற்சி செய்கிறேன். அது முடியுமா? முயற்சி பண்ணுவேன். சரி. சிறிய அமைதி. பிறகு அவன் மெதுவாக, நல்லா தூங்கு. நீயும் தன்யா. என்ன? குட் நைட் குட் நைட். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. பிரதன்யா மொபைலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு சிறிய புன்னகை. அவள் கண்ணாடியை பார்த்தாள். அவளுடைய பிரதிபலிப்பிடம் மெதுவாக சொன்னாள், நான் இன்னும் அவனை நேசிக்கிறேனோ? பதில் சொல்ல யாரும் இல்லை. ஆனால் அவளுடைய இதயம் மட்டும் அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தது. காலை பள்ளிக்கு செல்ல பிரதன்யா தயாரானாள். அதே ஆகாய நீலப்பொட்டு, அதே நீண்ட கூந்தல். ஆனால் இன்று அவள் முகத்தில் ஒரு புதிதான அமைதி. வாசலுக்கு வெளியே வந்தபோது அவள் ஸ்கூட்டியின் மீது ஒரு சிறிய ரோஜா இருந்தது. அதன் அருகில் ஒரு சிறிய காகிதம். அதில் ஒரே ஒரு வரி, முதல் ரோஜாவை நீ மறந்திருக்கலாம், ஆனால் நான் மறக்கவில்லை. பிரதனி அந்த ரோஜாவை கையில் எடுத்தாள். கண்களில் கண்ணீர், உதடுகளில் புன்னகை. அதே நேரத்தில் அவளுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இன்று மாலை உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். பிரதனியாவின் புன்னகை மறைந்தது. என்ன உண்மை? அவன் ஏன் அவளை விட்டு சென்றான்? அவன் திரும்பி வந்ததற்கான உண்மையான காரணம் என்ன? அவளுடைய கடந்த காலம் அவளுடைய நிகழ்காலத்தை எப்படி மாற்றப் போகிறது? ஒருபுறம் மீண்டும் மலரும் காதல், மறுபுறம் பல வருடங்களாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அந்த ரகசியம் தெரிந்தால் பிரதன்யா மீண்டும் அவனை விட்டு விலகுவாளா? மாலை நேரம். பிரதன்யா பள்ளி முடிந்து வெளியே வந்தாள். அவள் மனதில் ஒரே கேள்வி, இன்று அவன் என்ன உண்மையை சொல்லப் போகிறான்? பள்ளி வாசலுக்கு அருகில் அவன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் பிரதன்யா மெதுவாக நடந்து சென்றாள். வந்துட்டியா? நீ அழைத்ததும் வராமல் இருக்க முடியுமா? அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். தன்யா, நான் உன்னை விட்டு போனது உன்னை மறந்ததால இல்லை. அப்போ? அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்தது. உன்னை அந்த பிரச்சனைக்குள் இழுக்க விரும்பலை. அதனால்தான் விலகினேன். பிரதன்யாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் என்னிடம் உண்மையை சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தா நீ என்னை விட்டு போக மாட்ட. அதனால்தான் என்னை விட்டு ஓடிட்டியா? அவன் அமைதியாக தலையசைத்தான். ஆமாம், நான் உன்னை வெறுத்துட்டேன் தெரியுமா? அவன் மெதுவாக சிரித்தான். தெரியும். எப்படி? நீ என்னை வெறுக்கிற அளவுக்கு இன்னும் என்னை நினைச்சிருக்க. பிரதனி அவனை பார்த்தான். அவன் மெதுவாக ஒரு ரோஜாவை அவளிடம் நீட்டினான். இந்த முறை உனக்கு பூ கொடுக்க மட்டும் வரல. வேற எதுக்கு? என் வாழ்க்கையை முழுசாக உன்னோடு பகிர்ந்து கொள்ள வரேன். பிரதனியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் உடனே பழைய மாதிரி ஆகிட முடியாது. எனக்கு தெரியும். மீண்டும் என்னை காயப்படுத்த மாட்டேன்னு எப்படி நம்புறது? அவன் அவளுடைய கையை பிடிக்காமல் அருகில் நின்றபடியே சொன்னான். இந்த முறை உன்னை நம்ப வைக்க நான் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன். என் வாழ்க்கையையே பயன்படுத்துவேன். பிரதனியா சில நொடிகள் அவனை பார்த்தாள். பிறகு மெதுவாக அந்த ரோஜாவை வாங்கி கொண்டான். ஒரு வாய்ப்பு. அவன் கண்களில் மகிழ்ச்சி. என்ன? உன்னை மீண்டும் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. அவன் சிரித்தான். அதுவே எனக்கு போதும். அந்த நேரத்தில் காவியா ஓடி வந்தாள். மிஸ். பிரதனியா திரும்பி பார்த்தாள். காவியா அவளுடைய கையில் இருந்த ரோஜாவை பார்த்து சிரித்தாள். மிஸ், இந்த ரோஜா எங்க? அத்தை தோட்டத்தில் இருந்து எடுத்ததா? பிரதனியா சிரித்தாள். இல்லை. அவள் அவனை பார்த்தாள். இது பழைய ஒரு கதையிலிருந்து வந்தது. காவியாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போ நாளைக்கு எனக்கும் ஒரு ரோஜா வேணும். அவன் சிரித்தான். கண்டிப்பா. காவியா உடனே, மிஸ், இவர் நல்லவரா? பிரதனியா அவனை பார்த்தாள். அவன் அவளை பார்த்தான். சில நொடிகள் அமைதி. பிறகு பிரதனியா மெதுவாக சிரித்தாள். இப்போதைக்கு பரவாயில்லை. அவன் சிரித்தான். இப்போதைக்கு மட்டும். மீதியை நீ சம்பாதிக்கணும். சரி, வாழ்நாள் முழுக்க முயற்சி செய்கிறேன். பிரதனியாவின் கண்களில் மீண்டும் அந்த பழைய ஒளி. அவள் மெதுவாக சொன்னாள், ஒரு காலத்தில் உன்னை இழந்த வழி என்னை உடைத்தது. சிறிது நேரம் அவனை பார்த்துவிட்டு, ஆனால் இன்று புரிகிறது, சில காதல்கள் முடிவதில்லை. அவை கொஞ்சம் தாமதமாக திரும்பி வந்து இன்னும் அழகாக ஆரம்பிக்கும். அவன் பதிலாக சொன்னான், நான் உன்னை மீண்டும் காதலிக்க வரல தன்யா. அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். அவன் புன்னகையுடன் தொடர்ந்தான். நான் நிறுத்திய இடத்திலிருந்து மீண்டும் வாழ வர்றேன். பிரதன்யா கண்ணீருடன் சிரித்தாள். அந்த மாலை பல வருடங்களாக மூடியிருந்த 2 இதயங்களின் கதவு மீண்டும் திறந்தது. இந்த முறை அவர்களின் காதலுக்கு கடந்த காலம் தடையாக இல்லை. ஏனென்றால்
உண்மையான காதல் சில நேரங்களில் நம்மை விட்டு போகலாம். ஆனால் உண்மையாக இருந்தால் அது மீண்டும் நம்மை தேடி வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.